ஹாப்பி விமன்ஸ் டே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எங்கள் டீச்சர்ஸ்க்காக என்னை படிக்க வச்ச என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோட விமன்ஸ் டே விஷஸ். அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் இருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா, ஏன்னா அவங்க எங்கள் 3 பேரை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. நான்லாம் 10th கூட முடிச்சுப்பேனாங்கிறது எனக்கே தெரியாது. அப்படி இருந்த என்ன இப்போ இங்கே யூகேல எம்எஸ் கம்ப்ளீட் பண்ண வச்சுருக்காங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களோட கோலும் விஷனும் இல்லை எஃபர்ட்டோ தான். அதுக்கப்புறம் என்னோட தங்கச்சி, நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் +2ல என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னெல்லாம் பண்ணியிருக்க கூடாதுங்கிறது. அப்படி இருந்த என்ன அப்போல்லாம் அவள் ஆனால் அவள் டாப் ஸ்காரர் சொல்லுவேன், நீ முதல்ல ஸ்கூலுக்கு போ, முதல்ல எக்ஸாம் எழுது, பாஸ் ஆகுங்கிறது. அதே வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுறது, நீ சொல்லி நான் பாஸ் ஆகணும், நான் பாஸ் ஆகி காமிக்கிறேங்கிற மாதிரி தான் நான் பாஸ் ஆனது. அதுக்கப்புறம் 4 வீலர் லைசன்ஸு அவள் தான் ஃபஸ்ட் எடுத்தது. ஓகே, நீயே எடுத்துட்டேன், ஏன் நான் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் நான் அந்த 4 வீலர் லைசன்ஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனுக்கு லேப்டாப் தேவைப்பட்டுச்சு. எங்கடா அந்த ஆட்டோக்கார தம்பிங்கிற மாதிரி என் தங்கச்சி தான் எனக்கு அது ஸ்பான்சர் பண்ணது. அதுக்கப்புறம் இங்கே யூகே வந்ததுக்கப்புறம் இங்கே லைசன்ஸ் எடுக்கிறதுலேருந்து இங்கே நடக்கிற எல்லா விதமான சப்போர்ட்டுக்கும் அவள் தான் ஓகே என் கூடயே நின்றுட்டு இருக்கா. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அவள் என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு. அப்புறம் என்னோட வைஃப், இங்கே எப்போல்லாம் இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலையும் எப்போல்லாம் நல்லாவும் இருக்கணும், இல்லை எனக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுதோ, நான் ரொம்ப டவுனாக இருந்தாலுமே அவள் தான் என் கூட இருந்துட்டு விடுங்க பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம். அந்த வேடே வந்துட்டு எனக்கு பெரிய ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான். இன்கேஸ் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீங்கள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நம்ம பார்த்துக்கலாங்கிறது சொல்கிறதே பெரிய வீடு தான். லாஸ்ட் 4th ஒன் என்னோட லிட்டில் ஏஞ்சல். அவள் வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃபோட புது ஹோப், புது நம்ம எதுவும் பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணலாங்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனே என்னோட குட்டி ஏஞ்சல் தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. எங்கள் அம்மா படிக்காதனாலேயோ என்னன்னு தெரியல, ஏன்னா எங்கள் 3 பேரையும் படிக்கணும் வைக்கணுங்கிற ஒரு கோலில் ஃபிக்ஸாக இருந்தாங்க. எத்தனையோ பேர் கேட்டாங்க அவங்கக்கிட்ட, இந்த சுச்சுவேஷன்லையும் நீ ஏன் அவங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிற? ஆனாலும் அவங்க எங்களை படிக்க வச்சாங்க. எஸ்பெஷலி இதில் வேற என் தங்கச்சி ஒரு இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்போது பிடெக். இப்போ யோசிச்சு பாருங்க அவங்களோட விஷன் எந்த மாதிரி இருந்திருக்குங்கிறது. என் தங்கச்சி நல்லா படித்தா, நல்லா ஸ்கோர் பண்ணா, இப்போ நல்ல வேலையில் இருக்கா. அதனாலேயே எப்பெல்லாம் எனக்கு தேவைப்படுதோ, எங்கள் ஃபேமிலிக்கு தேவைப்படுதோ, அப்போல்லாம் அவள் தான் அவளுக்கு ஒரு பில்லராக நின்றுட்டு இருக்கா. இன்னொன்று என் ஒய்ஃப், அவங்க இல்லை எங்கள் குடும்பத்திலேயே அவள்லாம் என்ன மார்க் வாங்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்கும்போது +2ல் டாப்பாக ஒரு மார்க் வாங்கினா, கிளாஸ் ரேஞ்சில் மார்க் வாங்கினதுக்கப்புறம் கோயம்புத்தூர்லேயே பெஸ்ட்டான ஒரு காலேஜில் சீட்டும் அவளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. இப்போ யோசிச்சு பாருங்களேன், படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கிறது. அதனாலேயே நான் நம்புகிறேன், the education empowers everyone, especially girls. I am very, very much proud and blessed to have these strong women in my life. அதனாலேயே ஹாப்பி விமன்ஸ் டே. அவங்கள படிக்க வைங்க, படிக்க வைக்கிறதுக்கான சப்போர்ட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் பண்ணுவோம்.